பிரதமர் மோடியை அவதூறாக பேசிய அமைச்சர் தாமு அன்பரசனை கைது செய்யாதது ஏன் என பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டம் ஒழுங்கு குறித்து அவர் எழுப்பிய கேள்விகளை பேச்சு பேட்டு அரசியல் பகுதியில் பார்க்கலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஒருத்தரை கைது பண்றதா இருந்தால் இன்ன காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத சொல்லணும். அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும். உறவினர் இல்லைன்னா த்ரூ செல்லு மெசேஜ் அது மூலமா சொல்லணும். ஆனா இன்னைக்கு இந்த பாசிச திமுக அரசாங்கத்தின் கீழ் மோகன்ஜி முறைகேடாக கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு நீதிமன்ற பெயில்ல அவர் ரிலீஸ் பண்ணிருக்கு, அவருக்கு பெயில் கொடுத்துருக்கு. ஆக இந்த அரசாங்கம் எங்க போய் கொண்டு இருக்கோம்? நான் கேட்கிறேன், ஒரு மிகப்பெரிய சட்டவிரோத வன்முறைவாதி தாமு அன்பரசனை இன்னும் கைது பண்ணாத அரசாங்கம். மாண்புமிகு பிரதமரை பீஸ் ஆக்குவீங்களா? என்ன நபர்? ஒரு காட்டு மிராண்டில தமிழ்நாட்டில் ஒரு மந்திரி, அவர் மந்திரியா வச்சிருக்காருன்னா ஸ்டாலின் அவருடைய அந்த கூற்றுக்கு உடந்தைன்னு அர்த்தம். மந்திரி சபையிலிருந்து முதல் நீக்கி இருக்கணும். நாகரிகமான முதல்வர் சொன்னா இந்திய இறையாண்மை மதிக்கிற முதலமைச்சர்னா சரி. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல எத்தனாவது என்கவுண்டர்? 3வது. ஏன்? அதாவது இவங்க சொல்ற கதை சோசியல் மீடியால விளையாட்டா ஒருத்தர் எழுதிருக்காரு. டேய், உங்க கதையவாவது மாத்தி எழுதுங்கடா. எல்லாத்துக்கும் ஒரேயா? அவங்க கையில இருப்பாங்க, இது பண்ணிருப்பாங்க, அவங்க வண்டியில கூட்டின்னு போவாங்க, ஆயுதத்தை எங்க பதிக்கினார்னு காட்டுமாங்க. ஆனா அந்த ஆயுதத்தை எடுத்து அவர் போலீஸ்க்கு எதிராக தாக்குவார். அதனால கொண்டுட்டோன்னு கதை. அதே கதை, சேம் ஸ்டோரி. திருவேங்கடத்துக்கு என்ன கதையோ அதே கதை தான் ராசுவா நேத்திக்கு. ஆகவே காவல்துறை ஒரு அரசாங்கத்தின் ஏவல் துறையாக நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் எடுத்துக்காட்டாயிருக்கு. வேதங்கள் என்ன சொல்லி இருக்கு? ஆகாசாதி பதித்தந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. அதாவது இதை விட செக்குலர் கான்செப்ட் வேற இருக்க முடியாது. எப்படி ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் கடலை சென்றடைகிறதோ யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா, எந்த ஆண்டவனை வணங்கினாலும் கேசவம் பிரதிகச்சதி நாராயணனுக்கு போய் சேரும். ஆகவே வழிபாட்டால் வேறுபாடு பார்க்காத ஒரு, அதனால்தான் பிஜேபியோட அடிப்படை விதிகள் 5ல பஞ்சநிஷ்டாயம் என்ன வச்சிருக்கோம்? பாசிட்டிவ் செக்குலர் அப்படின்னு. இந்திய கூட்டணின்னு இருக்கிற கூட்டணியே குடும்ப ஆட்சி நடத்துகின்ற கட்சிகளின் கூட்டணி.